அன்பார்ந்த தமிழாய்ந்த நல்ல உள்ளங்களே, உங்களுக்கு நான் சில அறிவிப்பினை இப்போது தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் தேர்தலில் இருக்கிறீர்களா? தேர்தலில் நின்றால் உங்களுக்கு வெற்றி எப்படி கிடைக்கும்? ஆலோசனை கூறுவேன். அந்த ஆலோசனைக்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. நான் சொல்கின்ற ஆலோசனையை கேட்டால் நீங்கள் தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். 1967 எனது மதிப்புக்குரிய தலைவராக இருந்த காமராஜர் அவர்கள் 1967 தோற்று விடுவார்கள் என்று நான் காமராஜர் அவரிடமே நேரடியாக சொன்னேன். அவர் பதில் எதுவும் பேசவில்லை. அந்த தேர்தலிலே அவர் நிச்சயமாக தோற்று போனார். இத்தனைக்கும் நான் காமராஜர் தொண்டர்தான். ஏன் சொன்னேன் என்றால், மக்களின் உள்ள கிடக்கையை, உள்ள நிலைமையை நான் அவருக்கு எடுத்துரைத்தேன். அதே போல நாகர்கோவில் தேர்தலிலே மத்தியாஸ் என்னும் டாக்டரை நாகர்கோவில் தேர்தலிலே, எம்பி தேர்தலிலே எதிர்த்து காமராஜர் அவர்கள் போட்டியிட்டார்கள். அப்பொழுது நான் நாகர்கோவிலிலே சுற்றுப்பயணம் செய்து காமராஜர் அவர்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் தேர்தலிலே என்று சொன்னேன். அவர் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதே போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேர்தலில் நின்றால், நான் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது அப்போது நான் காங்கிரஸ்காரனாக இருந்தேன். இப்போது எந்த கட்சியிலும் இல்லை. இப்போது நான் முழுநேர சமூக சீர்திருத்தாளர். நீங்கள் தேர்தலில் நின்றால் உங்களுக்கு வெற்றி எப்படி அமையும்? எப்படி வெற்றியை பெற முடியும்? பணம் கொடுக்காமலே தேர்தலில் ஓட்டு வாங்கும் ரகசியம் எப்படி? இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். இப்படிக்கு டிஜேபி பாஸ்கர், சோஷியல் ரீஃபார்மர், மத நல்லடக்க அறிஞர், லா பர்சன், ஈரோடு 9.